இன்றைக்கு பிரான்சின் தலைநகரில் வந்து தாயகத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட கலைஞரை கைதை எதிர்த்து ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் நிறைய பேர் வந்து இதில் ஏழுமானவரை பங்கு பெற்றி இருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு நேற்று போராடவில்லை, கிட்டத்தட்ட 70 வருஷங்களுக்கு மேலாக கொண்டு வாரம் எங்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து சிங்கள அரச பயங்கரவாதம் வந்து இந்த பௌத்த பேரினவாதம் வந்து எங்களோட மக்கள் மீது ஒரு இன அழிப்பை இன்றும் செய்து கொண்டிருக்கின்றது என்பதை இங்கே இந்த நிகழ்வுகள் இப்பொழுது காட்டிக் கொண்டிருக்கிறது. இதற்கு எங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் தெரிகின்றது. நாங்கள் எங்களுடைய தமிழர்களுடைய தேசத்தை அமைப்பதை தவிர எங்களுக்கு மாற்று வழி தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், இந்த சிங்கள அரச கட்டுமானத்துடன் தமிழ் மக்களால் என்றும் வாழ முடியாது. உங்களுக்கு தெரியும், தாயகத்திலே ஒரு பிக்கு ஒரு பெண்ணை, ஒரு இளம் சிறுமியை பாலியல் வல்லுறவு செய்திருக்கிறார். அவரை இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்ய முடியல. ஆனால் ஒரு இளைஞன் தன்னுடைய தமிழ் மொழியை பற்றி பாடியது, தன்னுடைய மொழியின் வீரத்தை பற்றி பாடியதற்காக அந்த இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். இப்படியான நிகழ்வுகள் வந்து ஒரு வரலாற்றிலே மிகவும் ஒரு துயரமான, மிகவும் கொடூரமான நிகழ்வு. ஏனென்று சொன்னால், ஒரு தமிழன் என்ற காரணத்தினால்தான் இந்த இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். அதுவும் அவர்கள் இந்த இன அழிப்பை, தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட வேண்டும், அவருடைய அடையாளமே இலங்கை தீவில் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தித்தான் இப்படியான தொடர் நடவடிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களை பொறுத்தவரையில் நாங்கள் மிகவும் பலமான ஒரு தேசிய இனம். இன்றை உலக பரப்பிலே மிக செறிவாக வாழுகின்ற ஒரு பலமான இனம். சிங்கள இனத்துடன் ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ் மக்கள் அறிவிலும், ஆற்றலிலும், வீரத்திலும் மிக சிறந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், நாங்கள் ஒரு மிகப்பெரிய இலங்கை அரச இராணுவ கட்டமைப்பையே எதிர்த்து ஆயந்தூக்கி போராடி வெற்றி கொண்ட ஒரு இனம். நாங்கள் எந்த ஒரு நாட்டின் ஆதரவும் இல்லாமல் தனித்து நின்று போராடிய ஒரு மக்கள் இனம். ஆகவே எங்களுடைய எதிர்கால சந்தையிலே நிறைய அறிவு, ஆற்றல், வீரம் எல்லாமே இருக்கின்றது. நாங்கள் எப்படி போராட வேண்டும் என்பதை எதிரிதான் தீர்மானிக்கின்றார் என்று எங்களுடைய தலைவர் சொல்லுவார். அதை போல நாங்களும் எப்படி போராடப் போகின்றோம் என்பதை எங்களுடைய சந்ததி தீர்மானிக்க வேண்டும். தீர்மானிப்பதுதான் பொருத்தமானது. ஒரு காலமும் சிங்கள அரச பயங்கரவாதம் அதாவது நாங்கள் பொதுவாக சொன்னால் சிங்கள இனத்துடனே இனி எந்த காலத்திலும் சேர்ந்து வாழ முடியாது. நான் தனித்து ஒரு தேசிய இனமாக வாழ தகுதியுடையவர்கள். ஏனென்றால் நாங்கள் அப்படியாக வாழ்ந்தவர்கள். எனவே இந்த கைது என்பது எங்களுக்கு ஒன்றை சொல்லியிருக்கின்றது. நாம் 70 ஆண்டுகளுக்கு முதல் இருந்த நிலையை விட இன்று ஒரு மிக மோசமான நிலையில் இருக்கின்றோம். அப்படியான ஒரு கைது தான் இங்கே இந்த கைது. அப்போ இந்த கைதினூடாக எல்லா கலைஞர்களுக்கும் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. நீங்கள் இப்படியான உங்களுடைய தமிழ் மொழி, தமிழ் வீரம், தமிழ் பண்பாடை பற்றி பேசுவது, பாடுவதெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். இது தனியாக பாட்டு பாடியதற்காக இல்லை. இனி பேசினாலும் கைது செய்வார்கள். இனி இந்த தமிழர்களுடைய வீரத்தை பாடினாலும் கைது செய்வார்கள். அப்போ இனி எந்த வகையிலும் தமிழர்கள் இலங்கையில் வாழ முடியாது என்ற ஒரு குறியீட்டைத்தான் இந்த கைது காட்டுகின்றது. ஆகவே எங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது. நாங்கள் போராடி எமது உரிமையை பெறுவதுதான் எங்களுக்கு ஒரு சிறந்த வழி.